ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று நீங்கள் நம்புவீர்களானால் அந்த மன்றாட்டுக்கள் மிக விரைவாகவே கேட்கப்படும். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 7வது நாட்களிலே இருக்கின்றோம், செவ்வாய்க்கிழமையிலே. இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்விலே முதல் வாசகமாக எசாயாவினுடைய நூலிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து பனித்துளி இறங்கி வந்து நிலத்தை நனைத்து முளையரும்பி வளர செய்யாமல் அது மீண்டும் விண்ணுக்கு திரும்புவதில்லை, அதுபோலவே என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையும் இருக்கும் என்கின்ற செய்தியை அவர் குறிப்பிடுகிறார். இதை எதற்காக குறிப்பிடுகிறார் என்றால், இயற்கை அனைத்துமே இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகின்றன. காலையில் எழுந்து இயற்கை, கடவுள் படைத்த அந்த இயற்கை தனது வேலையை செம்மையாக செய்து முடிக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் கடவுள் கொடுத்த வேலையை செய்யாமல் இருக்கின்றான் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலத்திலே நாமும் இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற, பணிக்கப்பட்டிருக்கின்ற வேலையை செவ்வனே செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகாலை எழுந்து ஆண்டவனை தொழுது வேறு வேலைகளை பார்ப்பதன் மூலம் நம்முடைய நாட்கள் மிகவும் சுலபமாக நகர்கின்றன. ஆனால் அதிகாலையே எழுந்து எதை பற்றியும் யோசிக்காமல் தான் உண்டு, தான் பிழைப்புண்டு, தான் குடும்பம் என்று செல்கிறவனுக்கு இறைவனுடைய ஆசீர் மிகவும் சொற்பமாக கிடைக்கிறது. அதனால்தான் இந்த பழமொழியை எசாயா இறைவாக்கினர் கூறுகிறார். வானத்திலிருந்து அந்த பனி வந்து அந்த நிலத்தை நனைத்து முளையரும்பி, அதாவது அதனுடைய பலனை, அது எதற்காக அந்த விண்ணுலகம் வந்ததோ, மண்ணுலகம் வந்ததோ அந்த வேலையை செய்யாமல் அது திரும்புவது கிடையாது. அதுபோல மனிதா, உனக்கு படைக்கப்பட்ட, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஞானம், அறிவை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? இறைவனிடம் திரும்பி நீ செல்வதற்கு முன்பதாக நீ ஏதாவது ஒன்றை செய்தால்தான் நீ விண்ணகம் செல்ல முடியும் என்கின்ற கருத்தை இங்கே குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நீங்கள் கடவுளிடம் வேண்டுகின்ற பொழுது மற்ற இனத்தவரை போல வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டாம், பிதற்ற வேண்டாம். நீங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்று அவரை புகழுங்கள், ஆராதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள், உங்கள் தேவைகளை எடுத்து கூறுங்கள். அன்றன்றைக்குள்ள தேவையே போதும். அதனால்தான் இன்றைய எங்களுக்கு தேவையான உணவை அளித்தருளும், இன்று எங்களுக்கு தேவையான உணவை அளித்தருளும் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இதுல இறுதியாக நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்படுவது போல, நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால்தான் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிடில் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் மன்னிக்க மாட்டார். இந்த மன்னிப்பு என்பது இந்த தவக்காலத்திலே மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் இந்த மன்னிப்பையே பலர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த தவக்காலத்தில் நாம் என்ன தவறு செய்தாலும் மன்னித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் மனதில் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் மன்னித்து விடுவார்கள், ஆனால் கடவுளும் மன்னித்து விடுவார். ஆனால் அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை பெறாமல் நீங்கள் போக மாட்டீர்கள் என்ப உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கும் கடவுளிடம் கணக்கு கொடுக்க வேண்டும். மனிதரை நீங்கள் ஏமாற்றி விடலாம், கடவுளை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நாம் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இந்த படைப்பே கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்ற பொழுது அந்த கடவுள் நம்மை எத்தனை முறை மன்னித்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய எண்ணத்திலே இருக்கும். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், உங்களுடைய பாவங்களை நான் வெறுக்கிறேன், பாவிகளை நான் வெறுக்கவில்லை. நம்மை அவர் வெறுக்க மாட்டார், நாம் செய்கின்ற பாவங்களை அவர் வெறுக்கிறார். அப்படியானால் நம்மை அன்பு செய்கிறவர், அந்த அன்பு செய்கிற அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் நமக்குள் இருக்கின்ற அந்த பாவத்தை நாம் களைய வேண்டும். இந்த தவக்காலம் அதற்கான ஒரு வாய்க்கால். இந்த தவக்காலம் அருளின் காலம், ஆசிரின் காலம், இரக்கத்தின் காலம். முடிந்த வரை பாவத்தை விட்டு விலகுவோம். இந்த தவக்காலத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுப்போம். பொய் சொல்லுவது, பிறருடைய பெயரை கெடுப்பது, நடிப்பது, திருடுவது, இது போல ஏதாவது ஒன்றை, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வது, கணவனுக்கு எதிராக பாவம் செய்வது, மனைவிக்கு எதிராக பாவம் செய்வது, துரோகம் செய்வது, ஏதாவது ஒன்றை தவக்காலத்தில் நாம் எடுக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசிரியை நீங்கள் பெறுவதற்கு அது உங்களுக்கு ஒரு வாய்க்காலாக அமையும். அதனால் முடிந்தவரை இறைவனிடம் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் அதிகமான வார்த்தை சொல்லி பிதற்ற வேண்டாம். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னி, உம்மிடம் திரும்பி வருகிறேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் விண்ணிலிருந்து வந்தவை
பலன் கொடுத்து மீண்டுமாக விண்ணுக்கு செல்கிறது. நாமும் இறைவனிடமிருந்து வந்தவர்கள். அப்படியானால் பலன் கொடுத்தால் ஒழிய நாம் கடவுளிடம் திரும்பி செல்ல மாட்டோம். இறந்தாலும் நம் ஆன்மா இங்கேதான் சுத்தி கொண்டிருக்கும். அதனால் பயனுள்ள மக்களாக வாழ இறையருள் வேண்டி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனே சென்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.